வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், வீட்டுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும், வாழ்நாள் முழுவதும் வறுமையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சண்டை, சச்சரவு, குழப்பம், மன கஷ்டம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலே அது முதல்ல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பண கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பண கஷ்டத்தால் தான் இந்த மன கஷ்டம், வீட்டில் குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம். பணம் இருக்கிறவங்க எப்பவுமே பின்னாடி நம்ம என்ன மாதிரி எந்த லெவல்லேருந்து மேலே வந்தோம், பின்னாடி என்ன மாதிரி இருந்தோம் அப்படின்றத நான் சாதாரணமாக, ஏன்னா ஒரு சில பிள்ளைங்க மனசு வருத்தப்பட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு நான் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகேங்களா? எப்படின்னா, ஒருத்தவங்களை நம்மக்கிட்ட வசதி இருக்குன்றதுக்காக ஒரு வறுமையில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஏளனம் பண்ணக்கூடாது. பணம் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்காது. இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி பணம் பத்தும் செய்யுன்ற மாதிரி பணமும் வேணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நான் பணம் இல்லாமலாம் வாழ்ந்துருவேன், பணம்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தட்ட போய் நம்ம கேட்குறோன்னா அந்த பணம் கேட்டாலே நம்மளை மட்டதரமாக, ரொம்ப கீழ்த்தரமாக நம்ம நினச்சிருவாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு பணம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிள்ளைங்களோட வசதி வாய்ப்புக்கு பணம் முக்கியம். அதுக்கான உழைப்பு போடணும், உழைப்பே உயர்வு தரும். இந்த பரிகாரம் என்ன மாதிரி செய்யணும், கடைசியில் அதை என்ன பண்ணணும், தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன் நடுவில். இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போனால் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லுவேன். கோடி மரத்துக்கிட்ட தான் கோவிலில் விழுந்து கும்பிடணும். இது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். அன்றைக்கி பிரதோஷத்தன்னைக்கு மகா சனி பிரதோஷம் வந்ததுங்களா, அன்னைக்கு பார்க்குறேன் அந்த சுவாமிக்கிட்டே போய் விழுந்து கும்பிடுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. கொடி மரத்துக்கு அண்ணாண்ட தான் நம்ம விழுந்து கும்பிடணும். அதுக்கான ஒரு சின்னமே அங்கே தான் வச்சுருப்பாங்க, விழுந்து கும்பிட்றதுக்குன்னு. சரி, இப்போது நான் ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதுக்கு முதல்ல மஞ்சள் தூள் போட்டேன். மஞ்சள் எப்பவுமே மங்களகரமாக நம்ம ஒரு விஷயம் செய்யணும். நம்ம வீட்டுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும், நேர்மறையான ஆற்றல் கிடைக்கணும். யாராவது நம்ம வீட்டுக்கு பொறாமை குணத்தோடு வந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறாமை குணம், அந்த காலடி, இப்போ நம்மளை பார்த்தே ஒரு சிலர் பரவாயில்ல இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலே நம்ம அப்படியே தரமட்டமாக ஆகிடுறோம். அப்படியே இல்லைன்னா ஒன்று இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து நம்மக்கிட்ட என்ன பொருள், இது நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கம் இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இவங்ககிட்டேருந்து இவங்க நல்லா ராசியாக இருக்காங்க, இவங்ககிட்டேருந்து ஏதாவது வாங்கிட்டு போவோம். தயவு செய்து பிள்ளைங்க படிக்கிற புக்காக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் கட்டின புடவையாக இருக்கட்டும், இல்லாதவங்களுக்கு கொடுங்க. வறுமையில் வாடுறாங்க பாரு, சேலை கூட எடுக்க முடியாமல், அவங்களுக்கு போய் நம்மளுடைய பழைய சேலையை கூட, அது கூட பழைய சேலை, நஞ்சி போன சேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் அந்த கிண்ணத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா கல்லுப்பை நிரப்பியிருக்கேன். பார்க்கடல்லேருந்து அளவில்லாமல் கிடைக்கக்கூடிய பொருள், அளவில்லாமல் பெருகக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு. அந்த கல்லுப்பை நம்மளால் வாங்க முடியுது, பணம் கொடுத்து நம்மளால் வாங்க முடியுது. இந்த கல்லுப்பை வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க. வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போது நான் கையில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை எப்பவுமே வெள்ளையாக நிறையா வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டப்பா 30 ரூபா தான். 30 ரூபான்னு போகும்போதெல்லாம் 2 டப்பா வாங்கினு வந்து போட்டிங்கன்னா வீடு ஃபுல்லும் பச்சை கற்பூரம். நல்லா எங்கே நினைக்கிறீங்களோ அங்கங்கே ஒரு பச்சை கற்பூரத்தை வைங்க. ஆற்றல் பெருகும், பணம் பெருகும், பண பற்றாக்குறை என்பது இருக்காது, வாழ்க்கையில் வறுமை இருக்காது. ஏளனமாக நம்மளை பார்க்குறவங்கள நம்ம வீட்டை அவங்க தலை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஏளனமாக நம்மளை ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு போகிறாங்க, என்னை பார்த்தா திரும்பிக்கிட்டு போகிறாங்கம்மா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்கம்மா, இதெல்லாம் நிறைய கமெண்ட்ஸு. இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ அவங்க மனசு பாடுபடுன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பெரிய பச்சை கற்பூரத்தை அது மேலே நான் வச்சுருக்கிறேன். இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதை மாதிரி நீங்கள் பின்பற்றுங்க. இது என்னைக்கு செய்யலாம், என்னைக்கு வேணாலும் செய்யலாம். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி செய்யணுன்னாலும் செய்யலாம், நாளைக்கு செய்யணுன்னாலும் செய்யலாம். இது என்றைக்கும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல், பாசிட்டிவ் வைப்ரேஷன், பொறாமை குணத்தோட யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அவங்களுடைய கண் பொடி பொடியாக ஆகிடும்.
8 இருந்தால் கூட நம்ம குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா இவங்க செட்டில் ஆகிட்டாங்களே, இவங்க ரெடி ஆகிட்டாங்களே, இவங்க எல்லா வேலையும் இவங்க முடிச்சிட்டாங்களே, அந்த ஒரு வார்த்தை போதாதுங்களா? இவங்க நல்லா பசங்களை படிக்க வச்சிட்டாங்களே, பிள்ளைங்க நல்லா வேலைக்கு போயிடுச்சுங்களே, அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதாதா? இதுதான் இது நம்மளை குறைச்சி விட்டுடும் அப்படியே கொண்டு போய். அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கணும். நம்மளை கண் திருஷ்டி சுற்றி போடுறது மாதிரி இது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நான் இப்போ செய்யறது, இப்போ வீடியோவில் காமிக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இதை இரவு நேரத்துலையும் செய்யலாம், காலை நேரத்துலையும் செய்யலாம். அதுக்கு மேலே நான் என்ன போட்டிருக்கேன்னா கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நிலைவாசப்படியில் இதை எடுத்துகிட்டு போய் வைங்க. நிலைவாசப்படிக்கு வெளியில் இல்லை, உள்ள நின்று முதல்ல இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதுக்கு அந்த பச்சை கற்பூரம், நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும், அம்மா பச்சை கற்பூரத்தை ஏற்றலாமா? ஏன் நான் ஏற்ற சொல்கிறேன்னா, வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வேணும். என் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடுது, என் குடும்பத்தில் கஷ்ட நிலைமை உழவுது, நான் பணத்துக்கு கஷ்டப்படுறேன், 10 ரூபாய்க்கு கூட நான் கஷ்டப்படுறேன், 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன். அப்படி இருக்கும் பொழுது இது நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு தெய்வ கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம், குலதெய்வ கடாட்சம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த கற்பூரத்தை நம்ம ஏற்றுறோம். ஏற்றிட்டு பச்சை கற்பூரம் தான் ஏற்றணும், சரிங்களா? கல்லுப்பு மேலே, கல்லுப்பு எரியறதுனால தவறு கிடையாது. நம்ம கண் திருஷ்டி அந்த காலத்திலே சுற்றி கல்லுப்பை அடுப்பில் போகிறது வழக்கமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே இந்த கற்பூரம் எரியும் பொழுது கிராம்பு 3 கிராம்பு இல்லை 5 கிராம்பு கணக்கு பண்ணி அந்த பச்சை கற்பூரத்து மேலே வச்சுருங்க. இந்த புகையை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு ஜுவாலை வருது இல்லைங்களா, அதை நிலைவாசல்லேருந்து காமிச்சிட்டு வரணும். காமிச்சிட்டு அடுப்பங்கரை, நம்மளுடைய பூஜை அறை, நம்மளுடைய ஹாலு, நம்ம பெட்ரூமு, நம்ம படுக்கிற இடமா இருந்தாலும் அதுலேயும் காமிங்க. நம்மளுடைய பாத்ரூமில் கூட காமிங்க, தவறு கிடையாது. அந்த இடம்லாம் பாசிட்டிவாக மாறும். அந்த கல்லுப்பு, பச்சை கற்பூரம், கிராம்பு இது 3ம் சேரும் இடத்தில் அதை ஏற்றிட்டு அதை நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் உங்களுக்கு நான் இப்படி காமிக்கிறேன். பச்சை கற்பூரத்து மேலே 3 கிராம்பு வச்சா கூட போதும். அந்த 3 சேரும் இடத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன், பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, கடன் இருந்தால் அடைய நேரும், கண்டிப்பாக அடையும். இதை நீங்கள் செய்ய 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 ஒரு நாளும் நான் இந்த பரிகாரத்தை செஞ்சேம்மா, இந்த பரிகாரத்தை செஞ்ச அன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிது. என் குடும்பத்தில் சண்டை சச்சரவு குறைய ஆரம்பிச்சிது, வீட்டில் மன நிம்மதி கிடச்சிது எனக்கு. அப்படின்றவங்க எல்லாருமே இதை நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு இது முடிஞ்சிடும் இல்லைங்களா, அந்த கற்பூரமும் அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்கும், அது தவறு கிடையாது. அது வெடித்து செதறனாலும் நம்ம வீட்டுக்கு நல்லது தான் அது, ஓகேங்களா? எந்த தவறும் இதனால் வந்துடாது. நீங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாளி தண்ணி எடுத்து அதில் இந்த கல்லுப்பை கொட்டிடுங்க. அது கரைஞ்சிரட்டும், இரவு முழுவதும் அந்த தண்ணி அப்படியே கூட இருக்கட்டும், இல்லைன்னா நைட்டு ஃபுல்லும் இந்த உப்பு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலைல எழுந்து அந்த தண்ணியில் கொட்டி கரைஞ்ச உடனே அதை கீழே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது, இப்போ வாரத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட போதும். நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன், வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.